ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவால் அடிவாங்கப் போகும் பெருநிறுவனங்கள் 4500 கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என கணிப்பு. ஆன்லைன் விளையாட்டானது தமிழகத்தில் பரவி வரும் நோய்களில் பெரும் நோயாக இளைஞர்கள் மத்தியில் மாறியிருக்கிறது. இந்த ஆன்லைன் விளையாட்டு மோகத்தால் தமிழகத்திலும் பிற மாவட்டத்திலும் கொலை, கொள்ளை மற்றும் தற்கொலை என பல குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன. இதில் பெரும்பாலும் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் 15 வயதுக்கும் மேற்பட்ட இளம் வயதினருமே அதிகம் ஈடுபடுகின்றன என்பதே வேதனைக்குரிய செய்தியாக உள்ளது. அது மட்டுமின்றி இந்த விளையாட்டின் மீது உள்ள மோகத்தால் குழந்தைகளும் இளம் வயதினரும் அதிகப்படியான மன ரீதியிலான பாதிப்புக்குள்ளாவதாகவும் இதனால்தான் இது போன்ற குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளன என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில்தான் கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன. இருப்பினும் இந்த விளையாட்டுகள் சம்பந்தமான குற்றங்கள் குறைவதாக இல்லை. எனவேதான் இந்தியாவில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவானது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மசோதாவானது சட்டமானால் இந்தியாவில் விளம்பரத்துறைக்கு சுமார் 4500 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த தடை மசோதாவானது சட்டமானால் பெருநிறுவனங்கள் பல அடிவாங்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரம்மி மற்றும் கிரிக்கெட் சம்பந்தமான ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் பெருமளவு பாதிப்புக்குள்ளாகும். அது மட்டுமின்றி இந்த மசோதாவானது ஆன்லைன் சம்பந்தமான விளையாட்டுகளை விளம்பரம் செய்தாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. எனவே டிவி, OTT மற்றும் யூடியூப் போன்ற ஊடகங்களிலும் கணிசமான வருவாய் இழப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. எனவே Dream11 மற்றும் MPL போன்ற நிறுவனங்கள் தங்களின் தளங்களில் நிஜ பணத்தை வைத்து விளையாடும் ஆட்டங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இளைஞர் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக பல தடைகளுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட இந்த ஆன்லைன் தடை மசோதாவால் வருவாய் இழப்பு ஏற்படும் என கூறுவது உடலுக்கும் சமூகத்துக்கும் தீங்கானது என தெரிந்தும் டாஸ்மாக் கடைகளின் மூலம்தான் அதிகப்படியான வருவாய் நியாயப்படுத்துவதை போல உள்ளது. ஒருபுறம் அரசுக்கு 4500 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கூற, மறுபுறம் இதெல்லாம் இந்த மசோதாவை நிறுத்துவதற்காக நடத்தப்படும் நாடகம் என்று மக்கள் கூறுகின்றனர். எது எப்படி இருந்தாலும் எந்த காரணத்திற்காகவும் இந்த மசோதாவை ரத்து செய்யக்கூடாது என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது.